الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الناس إني رسول الله إليكم جميعا الذي له ملك السماوات والأرض لا إله إلا هو يحيي ويميت فآمنوا بالله ورسوله النبي الأمي الذي يؤمن بالله وكلماته واتبعوه لعلكم تهتدون ومن قوم موسى أمة يهدون بالحق وبه يعدلون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் அராஃபினுடைய 158வது வசனத்தை கவனித்துக் கொள்வதாக, முந்தைய வசனங்களிலே ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய கூட்டத்தார்களை பற்றியும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சம்பாஷணைகள் மற்றும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட நல்ல கெட்ட பல விஷயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறிக்கொண்டே வந்தார். அதற்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்ன வசனத்தை கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மீயல்லதி என்று நபிகளாரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டினார். அவர்கள் எப்படிப்பட்ட நபி, அவர்களை பற்றி அவர்களுடைய தன்மைகளை பற்றி தௌராத்திலும் இன்ஜிலிலும் ஜபூரிலும் மற்றும் உள்ள வேதங்களிலும் நாம் சொல்லி இருக்கின்றோம். அவை அனைத்தும் உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய தன்மைகளில் நல்லதை ஏவுவார்கள், தீயதை தடுப்பார்கள், ஹலாலானவற்றை அனுமதிப்பார்கள், ஹராமானவற்றை தடுத்து விடுவார்கள், கெட்டவற்றை தீயவற்றையும் தடுத்து விடுவார்கள். அதே போன்று மக்கள்கள் தங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தாங்களாக விளைவித்துக் கொண்ட விலங்குகளை, அதாவது கஷ்டங்களை அவர்கள் நீக்கி வைப்பார்கள். ஆகினால் அப்படிப்பட்ட நபியை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசையாக இருங்கள். அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்கள் கொண்டு வந்த நூல் என்று சொல்லக்கூடிய ஒளியாகிய குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தன்மைகளை கூறி, இத்தன்மையுடன் ஒரு நபி வருவார்கள் என்ற விஷயத்தை தௌராத்திலும் இன்ஜிலிலும் நாம் முன்னதாகவே சொல்லி இருக்கின்றோம் என்ற விஷயத்தை எடுத்துக் கூறியதை விளக்கமாக கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். இந்த வாரத்திலே அதை தொடர்புள்ள விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது ஒரே அறிக்கையாக விடுகிறார், தெளிவான விளக்கமாக மக்களுக்கு தெரிவிக்கிறார். நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ், ஓ மனித குலமே, இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமீஆ, நிச்சயமாக உங்கள் அனைவர்களுக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நீங்க தௌராத்தை பின்பற்றுங்களா, நீங்க தௌராத்தை பின்பற்றுங்க. நீங்க ஜபூரை பின்பற்றுங்களா, நீங்க ஜபூரை பின்பற்றுங்க. என்னை பின்பற்றுவர்கள், என்னை கொண்டு ஈமான் கொள்பவர்கள் அப்படி என்னை ஈமான் கொள்ளட்டும், பின்பற்றட்டும், அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்பொழுது நீங்கள் மற்ற நபிமார்களுடைய அவர்களுடைய வேதங்களை நீங்கள் பின்பற்றினீர்களோ அந்த காலம் கடந்து விட்டது. இப்பொழுது இன்னி ரசூலுல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த விஷயத்தை தெளிவாக அறிவித்து விடுங்கள். அவர்கள் யூதராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ
சரி, எந்த கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒற்றுமை என்னும் கயிற்றின் கீழ் வந்துவிட வேண்டும். இன்னீ ரசூலுல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் நான் என்ற அந்த விஷயத்திற்குள் அவர்கள் வந்துவிட வேண்டும் என்ற அறிவிப்பை நீங்கள் செய்துவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். உலகத்திற்கு பொதுவான நபி. இந்த சிறப்பு எந்த நபிமார்களுக்கும் கிடைத்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது உலகத்திலே தோன்றினார்களோ அவர்கள்தான் உலகத்தில் எங்கு வாழக்கூடிய மனிதர்களுக்கும் நபி, எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் நபி. அவர்கள் கருப்பானவர்களாக இருந்தாலும் சரி, சிவப்பானவர்களாக இருந்தாலும் சரி, அரபியர்களாக இருந்தாலும் சரி, அரபி அல்லாத அஜமியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், எல்லோருக்கும் நபி வேண்டும். இந்த பாக்கியம் எந்த நபிமார்களுக்கு கிடைக்கிறது? எல்லாம் அந்தந்த சமூகத்தார்களுக்கு, அந்தந்த கூட்டத்தார்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா இதுவரைக்கும் கொண்ட நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆனால் இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமீஆ, எல்லோருக்கும் சேர்த்து நான் அல்லாஹ்வுடைய தூதராக நான் அனுப்பப்பட்டு இருக்கின்றேன் என்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் யாருடைய புறத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் அதையும் சொல்லுங்கள். அல்லது அது யார் என்று சொன்னால், யார் என்னை நபியாக அனுப்பி வைத்தார் என்று சொன்னால், அல்லது அந்த ரப்பு யார் தெரியுமா? லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், அவனுக்கு தான் வானம் பூமியினுடைய அரசாட்சி இருக்கின்றது, ஆட்சி இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ரப்பினுடைய புறத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன். அந்த ரப்பு எப்ப அறிவிச்சுட்டானோ, அந்த ரப்பினுடைய வானத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்கள், அந்த ரப்பினுடைய பூமிக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் அந்த ரப்பினுடைய பேச்சை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதற்கு மாற்று கருத்தை சொல்வதற்கு யாருக்கும் இல்லை என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா தன்னிலை விளக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக தெரிவிக்கின்றார். அல்லது நான் எப்படிப்பட்ட ரப் என்று சொன்னால், லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்தி, வானமும் பூமியும் அதனுடைய ஆட்சி என் கீழ் தான் இருக்கின்றது, என்னிடத்தில் தான் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய புறத்திலிருந்து எனக்காக வேண்டி என்ன கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும்? லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் செயல்பட வேண்டும். அந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். அவன்தான் நிலைத்திருக்கக்கூடியவன், அவன்தான் மரணிக்கவும் செய்கின்றான், அவன்தான் உயிர் கொடுக்கின்றான். அந்த ரப்புதான் உங்களை வாழ வைக்கின்றான், அந்த ரப்புதான் உங்களை மரணிக்கவும் செய்வான். அப்படிப்பட்ட ஆற்றலுடையவன். உங்களுக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், உங்களுக்கு வானத்தை கொடுத்தான், பூமியை கொடுத்தான், அதை படைத்தான், அதுல வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தான், எல்லாவற்றையும் கொடுத்த அந்த ரப்புதான் வணக்கத்திற்கு உரியவனாக இருக்கின்றான். அவனை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல. லா இலாஹ இல்லாஹு யுஹ்யி வ யுமீத்து. ஆகினால் ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி நபியில் உம்மியில் லதி, ஃபஆமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு, வ ரசூலிஹி அவனுடைய தூதரை கொண்டு, அந்நபி அந்த நபி யார் என்று சொன்னால் உம்மியில் லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி. உம்மி இல்லை, எழுத படிக்க தெரியாத அந்த நபியை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். மீண்டும் அல்லாஹ் நினைவு கொடுக்கிறார். நீங்கள் எந்த நபியை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த நபி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கல்வி கற்று வந்தவர்கள். அவர்களுடைய புறத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அதனால்தான் ஒரு விளக்கம் இருக்கின்றது, குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுதான். குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுதான். குர்ஆன் தான் அல்லாஹ்விலிருந்து வந்துச்சு, ஹதீஸ் அல்லாஹ்விலிருந்து வரலையே, நபி சொன்னது தானே அப்படின்னு சொல்லி நாம் சொன்னாலும் அந்த நபி சொன்னதும் இறைவனுடைய புறத்திலிருந்து தவிர வேறொன்றும் இல்லையே, வேறொன்றும் இல்லை என்பதை அல்லாஹ்வே சாட்சியாக சொல்லி காட்டுகிறார். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபி பேசவே மாட்டார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. எது வஹ்யாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதை தவிர வேறு எதையும் பேச மாட்டார்கள். அப்ப எந்த அதிகத்துல எந்த அறிவிப்பு வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த வார்த்தையை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டார். ஆக எது நபி சொன்னாலும் அது வஹியாக இருக்கும். அந்த அடிப்படையிலே குர்ஆனும் வஹி, ஹதீஸும் வஹி. ஆனால் குர்ஆன் ஓதப்படக்கூடிய வஹி, திலாவத் செய்யக்கூடிய வஹி. ஹதீஸ் கைர மத்லூ, திலாவத் செய்யப்படாத வஹி. ஆனால் இரண்டு வஹி.
அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து முழுமையான கல்வியை பெற்று வந்து அவனுடைய புறத்திலிருந்து ஞானத்தை உதிர்த்து கொட்டக்கூடிய அந்த கல்வியை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். உம்மினும் இல்லாஹி வ கலிமாத்திஹி, அல்லாஹ்வை கொண்டு அவனுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வத்தபிஊஹு, இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். லஅல்லகும் தஹ்ததூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள், நேர்வழி உடையவர்களாக, ஹிதாயத் உடையவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். லஅல்லகும் தஹ்ததூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா விளக்கி கொண்டு வந்தார். நபி யார் என்ற விஷயத்தை எல்லோருக்கும் தெரியும். யூத கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள், வேதம் படித்தவர்கள். ஆனால் வேதத்தில் மறைக்கப்பட்டதன் காரணமாக வேதத்தை அறியாதவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையான வேதத்தை அறிந்தவர்கள் அல்லது தங்களை வேதம் அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் கூட நிச்சயமாக நபியை பற்றி உள்ள விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்காது என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா இதை விளக்கி காட்டுகிறான். ஒட்டுமொத்த அறிவிப்பை எல்லோருக்கும் செய்யுங்கள். கொல்யா நான் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, எல்லோருக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். இப்ப யாருக்கு எந்தவித அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூட கூடாது. அந்த அடிப்படையிலே அதுவும் குறிப்பாக அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வதற்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் இருக்கிறார், நான் காட்டுல இருந்தேன், எனக்கு ஒரு நபியும் வரல, எனக்கு எந்த நபி வந்ததும் தெரியல, எந்த வேதமும் தெரியல அப்படின்னு அல்லாஹ் வாதிட்டார் அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, உனக்கு நல்ல அறிவு கொடுத்துருக்க, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்தல்ல, நல்ல முக்கிய தந்திருந்தல்ல, பைத்தியக்காரனா இல்ல. பைத்தியக்காரனுக்கு தான் ஒண்ணுமே வழங்காது, என்ன நடக்குது என்ன நிலைமை அப்படின்னு ஒண்ணுக்கு வழங்காது. ஆனால் உனக்கு சிந்திக்கக்கூடிய, அறிந்து பார்க்கக்கூடிய, நல்லது கெட்டது கெட்டது எது என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய சக்தியை நான் தந்திருக்கிறேன். அப்ப நீ காட்டுல இருக்கக்கூடிய நிலையில் நீ சிந்தனை செய்திருக்கலாம். இந்த வானத்தை, இந்த காட்டை, இந்த மலையை, இந்த மரம் செடி கொடிகளை இதெல்லாம் படைச்சது யாரு? சாதாரணமா ஒரு செயல் உலகத்துல நிகழணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு எத்தனையோ பேருடைய முயற்சி இருக்கின்றது. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு தகுமான அதைவிட பிரம்மாண்டமான ஒரு சக்தி ஒன்றுதான் இதை கிடைத்திருக்க வேண்டும் என்ற அறிவு கூட உனக்கு இல்லையா? இதுக்கு நபி வரணுமா? இதுக்கு குர்ஆன் வரணுமா என்ற அடிப்படையிலே அல்லாஹ் கேட்பான். அதுதான் உண்மை. ஆனா அல்லாஹ் நம் மீது செய்த கிருபையின் காரணமாக, நம் மீது செய்த பேருபகாரத்தின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பி அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்து இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய பேருபகாரம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் சூரத்துல் அன்ஆமினுடைய இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார். 19வது வசனத்திலே, குல் ஐயு ஷைஇன் அக்பரு ஷஹாதா, எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு விளக்கியாச்சு. நபி யாரு, சத்தியம் எது, ஹக்கு எது, உண்மை எது, பொய் எது என்ற எல்லா விஷயத்தையும் மக்களிடத்தில் விளக்கியாச்சு. இப்ப நான் என்னுடைய மதத்துல தான் இருப்பேன், என்னுடைய மார்க்கத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விதண்டாவாதமா அவர்கள் இருந்து கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. குல், நபியை நீங்கள் கேளுங்கள். ஐயு ஷைஇன் அக்பரு ஷஹாதா, உங்கள் ஈமான் நிலை குறித்து, உங்களுடைய ஈமான், நீங்கள் கொண்டிருக்கீங்கல்ல ஈமான், நீங்கள் கொண்டிருக்கீங்கல்ல கொள்கை, உங்களுடைய சிந்தனை, என்னுடைய மார்க்கம் தான் பெருசு, நான் வச்சிருக்கிறது தான் பெருசு, இந்த நபியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஈமானுடைய நிலை குறித்து ஏதாவது அத்தாட்சி வச்சிருக்கீங்களா? ஐய ஷைஇன் அக்பரு ஷஹாதா, சாட்சியில் மிகப்பெரியது எது? ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? ஏதாவது ஒரு அத்தாட்சி இருக்குதா? நான் இந்த தௌராத்தை தான் ஏற்றுக்குவேன், இந்த ஜபூரை தான் ஏற்றுக்குவேன், இந்த இஞ்சில தான் ஏற்றுக்குவேன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் இப்ப நான் நபியாக ஏற்றுக்கொள்வேன், அவங்களுடைய வழிமுறையை தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்காப்பா? நபியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் இப்படி சொல்கின்றீர்களே, ஏதாவது அத்தாட்சி இருந்தா கொடுங்க அப்படின்னு நபியை நீங்க கேளுங்க. இல்ல, ஒரு அத்தாட்சி இல்லை. ஆகினால் நீங்கள் சொல்லுங்கள், குலில்லா, அல்லாஹ்வை தவிர யாருமே வணக்கத்துக்குரியவர் இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் மிகப்பெரிய அத்தாட்சி, அவனை தான் வணங்க வேண்டும். அவன்தான் நாளைக்கு சொல்லக்கூடியவன். அப்பா, நீ ஹக்குல இருந்த, நீ பாத்தில இருந்த, நீ உண்மையில இருந்த, நீ பொய்யில இருந்த, நீ விதண்டாவாதத்துல இருந்த, நீ சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட என்று விளக்கக்கூடிய ஒரு பெரும் சாட்சி அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. புரியுதா? நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான் பெரிய சாட்சி. நான் சொல்றது உண்மையா, நீ சொல்றது உண்மையா என்பதை பற்றி விளக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்குது. நான் விளக்கிட்டேன், சொல்லிட்டேன். பிறகு இதுக்கு சாட்சி சொல்லக்கூடியது அல்லாஹ் ஒருவன் தான் இருக்குது. ஷஹீதும் பைனி வ பைனக்கும்,
அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உனக்கும் எனக்கும் மத்தியிலே ஷஹீது, அவன் ஒரு சாட்சியாளனாக இருப்பான். இப்ப இல்லை, வறுமையில தெரியும். இப்ப நீ சொல்லுவ, எங்கள்கிட்ட தௌராத் இருக்குது, எங்கள்கிட்ட தபூர் இருக்கு, எங்கள்கிட்ட பைபிள் இருக்குது, எங்கள்கிட்ட மற்ற வேதங்கள் இருக்குது, அதனால நாங்கள் அதை தான் பின்பற்றுவோம், குர்ஆனுக்கு வரமாட்டோம், நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு நீ சொல்லுவ. ஆனா இதுக்கெல்லாம் சாட்சி அல்லாஹ் ஒருவனாக ஆயிடுவான். அந்த சாட்சியாளர் சாட்சி சொல்ல வேண்டிய நேரம் எது? கியாமத்துடைய வேலை. அந்த கியாமத்துடைய வேலையில் அவன் என்ன செய்வான்? ஷஹீதும் பைனி வ பைனக்கும், உனக்கும் எனக்கு மத்தியிலே அவன் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால இந்த விஷயத்தை நீ தெளிவா தெரிஞ்சுக்க. ஒவ்வொரு இலக்கிய ஆதல் குர்ஆன் லிஉன்திருக்கும் பிஹி வமன் பலக. ஒவ்வொரு இலக்கிய என்னிடத்தில் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த குர்ஆன் லிஉன்திருக்கும் பிஹி, அதை கொண்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். குர்ஆனை கொண்டு, குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன வார்த்தையை கொண்டு, ஹதீஸ்ல தெளிவாக அல்லாஹ்வுடைய வார்த்தை விளக்கப்பட்டது குர்ஆனில் கொண்டு, அந்த வசனங்களை கொண்டு உங்களை கொண்டு நான் எச்சரிக்கை செய்தேன். உங்களை கொண்டுனா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மூமின்களாக இருந்தாலும் சரி, யூத கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். என்னை தான் பின்பற்றணும்னு சொல்லிட்டேன். வமம் பலவ, அதோடு மட்டும் இல்லாமல் கியாமத் நாள் வரை யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்கு இந்த செய்தி எட்டுமோ அவர்களையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். நபி அன்னைக்கு அங்க 1400 வருஷத்துக்கு முதல்ல அன்னைக்கு வந்துட்டு போனாங்க. அதனால நபி இருந்தாங்க, அந்த காலத்துல ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப என்ன நீங்க இஸ்லாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்ப நாங்க எதுக்கு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்க அல்லாஹ் அப்படியே எச்சரிக்கை செஞ்சுட்டான். வமம் பலக, யாருக்கெல்லாம் இந்த வசனமும் இந்த செய்தியும் சென்று எட்டுமோ அவர்களையும் எச்சரிக்கை செய்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய குர்ஆன் இருப்பது வரை இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய, குர்ஆன் இருப்பது வரை இந்த குர்ஆனை படித்து விளங்கக்கூடிய அனைத்து மக்களையும் நான் எச்சரிக்கை செய்தேன். என்னதான் நபியா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னக்கும் லதஷஹதூன அன்ன மஅல்லாஹி ஆலிஹத்தன் உக்ரா, இவ்வளவு தெளிவா விளக்கி இவ்வளவு விஷயத்தை சொன்னதுக்கு பிறகும் இன்னக்கும் லதஷஹதூன அன்ன மஅல்லாஹி ஆலிஹத்தன் உக்ரா, அல்லாஹ் அல்லாத மற்ற வஸ்துக்களை அல்லது அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறொரு ரப்பை நீங்கள் இணைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கு போய் நான் சாட்சியாக எப்படி இருக்க முடியும்? இன்னக்கும், நிச்சயமாக என்ன நீங்கள் சாட்சி கூறுகின்றீர்களா? லதஷஹதூன அன்ன மஅல்லாஹி ஆலிஹத்தன் உக்ரா, அல்லாஹ் அல்லாதவற்றுடன் இணை வைப்பதற்கு நீங்க சாட்சியாக இருக்கின்றீர்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. கொல் நபியே, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, அல்லாஹ் அல்லாத ஒன்றை, அதாவது அல்லாஹ்வோட சேர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அல்லாஹ்வும் கடவுள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கடவுள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கடவுள், இப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள்கிட்ட ஏதாவது சாட்சி இருக்காப்பா, அத்தாட்சி இருக்கா? இப்படி சொல்லக்கூடிய காரணம் என்ன? இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது இதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? ஆனா புல் இப்படி கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க, அவங்க எங்க கொடுக்க போறாங்க? அந்த அத்தாட்சி கொடுக்க மாட்டாங்க, அவங்க அதுக்குள்ள விளக்கத்தை தர மாட்டாங்க. ஆனால் புல் நபியை நீங்களே சொல்லிவிடுங்கள், லா அஷஹது, நான் இதுக்கு சாட்சியா இருக்க மாட்டேன். நீங்க செய்யற அநியாயத்துக்கு, நீங்க செய்யற அட்டகாசத்துக்கு நான் இதுக்கு சாட்சியாக இருக்க மாட்டேன். மாறாக புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஹுவ இலாஹுன் வாஹித், நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இலாஹுன் வாஹித், அவன் தனித்தவன், அவன் தான் ரப்புல் ஆலமீன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்களே சொல்லியிருக்கேன். அல்லாஹ்வோட சேர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இணைக்கிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இணைக்கிறது. சில பேர் என்ன செய்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்றுக்குவேன், அவர்களையும் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்றுக்கொள்வேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லுவான், சாலிசு ஸலாஸா வமா மின் இலாஹின் இல்லா இலாஹு வாஹித். அந்த மக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வோட சேர்த்து 3 ரப்பு, மொத்தம் 3 கடவுள் இருக்குது. சாலிசு ஸலாஸா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறான். 3 கடவுள், யாருப்பா 3 கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்டா, அல்லாஹ் ஒரு கடவுளா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு கடவுளா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வழி கொண்டு வந்தாங்கல்ல அவங்க ஒரு கடவுள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த 3 பேரும் சேர்த்து கடவுள்னு சொல்றான். சாலிசு ஸலாஸா வமா மின் இலாஹின் இல்லா இலாஹு வாஹித், கடவுள் என்பது யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர, அவன் தான் தனித்தவன் கடவுள் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா யாத்திரையில் உள்ளவருக்கு அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா விளக்கி காட்டுகிறார்.
அதே போன்று இங்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஹுவ இலாஹுன் வாஹித், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர அவன் தனித்தவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. வ இன்னனி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், எந்த இணையை, எந்த ஷிர்கை, எந்த அல்லாஹ்வுடன் இணை கற்பித்தலை, செயல்பாட்டை, கொள்கையை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்களோ, செய்து கொண்டிருக்கின்றீர்களோ, அதை விட்டு பரீஉன், நான் உண்மையா, நான் சத்தியமா எடுத்து சொல்லிட்டேன், நான் ஹக்க எடுத்து சொல்லிட்டேன், நான் உண்மையை சொல்லிட்டேன். இஸ்லாம் மார்க்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அதன் பிரகாரம் தான் நடக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை, அவன் தனித்தவன் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டேன். அவனுடைய புறத்திலிருந்து நபியாக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன், அல்லாஹுடைய தூதராகவும் அவனுடைய அடிமையாகவும் நான் இருக்கின்றேன். என்னை பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு நான் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஆணையிடுகின்றேன். இதை சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு நீ என்ன செஞ்சிட்டாலும் இன்னனி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நான் அதை விட்டு நீங்கிட்டேன், நான் அதை விட்டு நீங்கிட்டேன். நீங்க என்ன செய்வீங்களோ அதை செஞ்சுட்டு போங்க, அல்லாஹ்ட்ட மாற்ற மாதிரி நல்லா மாட்டிட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அந்த விஷயத்தை சொல்ல வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபைன் அஸ்லமு ஃபகத் இஹ்ததவ் வயின் தவல்லவ் ஃபஇன்னமா அலைக்கல் பலாக் வல்லாஹு பஸீரும் பில் இபாத். சூரத்துல் ஆல இம்ரானுடைய 20வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், ஃபைன் அஸ்லிமு, இதை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்க ஃபகத் இஹ்ததவ், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். வயின் தவல்லவ், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஃபஇன்னமா அலைக்கல் பலாக், ஏற்றுக்கொள்ளா போங்க. ஃபஇன்னமா, நிச்சயமாக அலைக்கல் பலாக், உங்கள் மீது எத்தி வைக்கணுங்கிறது தான் என் மேல கடமை. உங்க வாயில கொண்டு போய் ஈமான திணிக்க முடியாதுன்னா அல்லாஹ் இப்படி சொல்றான், இன்னமா அழைக்கல் பலா, நிச்சயமாக உங்கள் மீது எத்தி வைப்பது மட்டும், சொல்றது மட்டும் என் மேல கடமை. நீ ஏற்றுக்கிட்டா போய், ஏற்றுக்கிறாடி போ, அனுபவிக்க வேண்டியது நீனும் மறுமையில. வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் அடியார்களே. வல்லாஹு பஸீரும் பில் இபாத், நிச்சயமாக அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனாக அந்த அல்லாஹ் இருக்கின்றான். அப்ப அதை தீர்ப்பு வழங்குவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக உலக மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். இஸ்லாத்தை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நபியை தவிர வேற எந்த வழிமுறையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 4640வது ஹதீஸாக இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார், ஒரு தடவை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து விவாதம் ஏற்பட்டுச்சு. இவங்க ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, ஆரம்பித்து வச்சது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தான். ஆனால் அதிகமாக கோபம் அடைந்து விட்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. என்னைக்கு கோபம், அவங்க தான் சைலண்டா இருப்பாங்க. என்னைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான் பொறுமையா இருப்பாங்க. ஆனா இது எந்த விஷயம் குறித்து ஏற்பட்டது என்று தெரியவில்லை, அது சொல்லப்பட்டது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து விவாதம் ஏற்பட்டது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கோபம் வந்து கடுமையா பேசிட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா கடுமையான கோபம் வந்துருச்சு. ஒன்றை இவங்க பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லாம அவங்கள்ட்ட முகத்தை முறிச்சுக்கிட்டு போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா போகும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பின்தொடர்ந்து, ரொம்ப கடுமையா பேசிட்டோம், அதனால மன்னிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போறாங்க. போய் அவங்க வீடு வாசல் வரைக்கும் போயிட்டாங்க. அப்படி இருந்தும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்து கொண்டு இருக்கும் போதே அந்த கதவை ஓங்கி சாத்திட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப கவலையா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம அதிகமான கோவப்பட்டுட்டோமே. ஆனா உண்மைக்கு தான் கோவப்பட்டிருப்பாங்க, ஆனா அதிகமாக கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட திரும்பி வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரும்பொழுது தூரத்திலேருந்து பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது இதோ உங்களுடைய தோழர் வருகின்றார். யாரு? அபூபக்கர் வருகின்றார். ஏதோ யார்கிட்டயோ வழக்காடிட்டு கோபத்தோட வளர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த சபையில இருக்கக்கூடிய மக்களிடத்துல நடக்கிறாங்க, சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுக்கு தகுந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, சலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக விவாதத்தை தொடங்கியது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தான். அந்த பிரச்சனையை கலப்பியது உமர் இப்னு கத்தாப்
கொடுத்தாங்க. ஆனா அதிகமான உமரை விட அதிகமான கோபம் இன்னைக்கு நான் பட்டுட்டேன். கடுமையான கோபம் பட்டதுனால தான் விவாதம் கடுமை ஆயிடுச்சு. அதனால அநீதி இணைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மக்களே, என் தோழரை எனக்காக வேண்டி நீங்கள் மன்னிப்பீர்களா? என் தோழரை எனக்காக வேண்டி நீங்கள் மன்னிப்பீர்களா? இந்த வார்த்தையை 2 தடவை சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தியாகம் எல்லையற்ற ஒரு தியாகம். அன்னாரை போன்று நிகராக எந்த ஒரு சஹாபியும் தியாகம் செய்யல. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, எல்லோரும் செய்த உபகாரத்திற்கு பகரமாக பிறகு உபகாரத்தை நான் கொடுத்து விட்டேன். ஆனால் அபூபக்கர் செய்த உபகாரத்திற்கு பிறகு உபகாரம் என்னால் தர முடியவில்லை. அல்லாஹ் நாளை வறுமை நாளிலே அவர்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நிகரில்லாத ஒரு பெரிய தியாகத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க செஞ்சிருக்காங்க. அதை அந்த டயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைவு கூர்ந்து சொல்றாங்க, மக்களே, தோழர்களே, நீங்கள் என்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள மன்னிச்சிருங்க. அந்த சபையில உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டு சொல்றாங்க, மக்களே, நான் உங்கள் எல்லோருக்கும் ரசூலாக அனுப்பப்பட்ட முதல் தடவை, உங்கள் எல்லோருக்கும் ரசூலாக அனுப்பப்பட்டு அந்த விஷயத்தை நான் சொன்னேன், நான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? எல்லாம் இருக்கிற சஹாபாக்கள் தான். ஆனா அந்த நேரத்தில் என்ன சொன்னீங்க? எல்லாரும் நீங்க பொய் சொன்னீங்க. நம்மளுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை விட்டு விடுறதுக்கு நீங்க பொய் சொல்லி என்ன சொன்னீங்க? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறான், என்னை ரசூலாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நீங்க பொய் சொல்றீங்க என்று நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள் அந்த நேரத்தில். இன்னைக்கு வேண்டாம் இஸ்லாமிய கல்வி நீங்கள் சஹாபாக்களாக தோழராக அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஆனால் எனது தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுது நான் நபி என்று முதல் தருணமாக அவர்களுக்கு தெரிந்து விட்டதோ உடனே எனது கரத்தை பிடித்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னது, எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் சொன்னது இந்த தோழர் தான், இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான். ஆகினால் அந்த அவருடைய அந்த தியாகத்துக்காக வேண்டியாச்சும் நீங்க என்னுடைய தோழரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போது வழமை போல சகோதரர்களாக எப்போதுமே ஜாலியா இருந்தாங்க. அது ஒரு நேரம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? சத்தியத்தை எடுத்துச் சொல்வதில் எடுத்துச் சொன்ன போது முதலாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முன்னுரிமை தந்தார். அவங்களுடைய தியாகம் அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பெரும் சிறப்பை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்லையும் முஸ்னத் அஹ்மதிலையும் இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த நபிமார்களுக்கும் கொடுத்திராத சிறப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறார். அந்த சிறப்புகளில் 5 பெரும் சிறப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. எந்த நபிமாருக்கும் இதுக்கு முன்பதாக தரல. அந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறார். அந்த சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க, உலகத்தில் இருக்கக்கூடிய துணை இந்த நான் வந்ததற்கு பிறகு, நபியாக வந்ததற்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நபியாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துக்கு தான், இந்த மொழி பேசக்கூடியவருக்கு தான், இந்த நிறத்தை உடையவர்களுக்கு தான் அப்படின்னு முந்தைய நபிமார்கள் தான் நிர்ணயிக்கப்பட்டாங்களே, அது போன்று நான் இல்லை. எல்லோருக்கும் கருப்பராக இருந்தாலும் சரி, அவர் சிறப்பானவராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இந்த சிறப்பு எனக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, எதிலும் எதிரிகளுக்கு எந்த விஷயத்திலையும் எதிரிகளுக்கு 1 மாத தொலை தூரம் இருக்கக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் தஆலா ஒரு மரியாதை சார்ந்த பயத்தை போட்டுருவான். அதனால நான் வெற்றி அடைஞ்சிருவேன். எதிரி என்கிட்ட எதிர்க்கணும்னு வருவாங்க, ஆனா பயணம் செஞ்சு வந்து கொண்டே இருக்கும்போது இன்னும் வர்றதுக்கு 1 மாசம் இருக்கும். அதுக்கு முதல்லயே அவங்க வயிற்றுக்கூடிய கரெக்டாக ஆரம்பிச்சிடும். ஓ, உண்மையான ரசூலை போய் நம்ம எதிர்க்க போறோமோ, அவங்களுடைய உண்மையான நபியாக இருந்தாக்கா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிக்கு பயம் வந்துருச்சுன்னா, ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு, எதுவுமே புரியாம இருந்துச்சுனாக்க கட்டாமட்டாக வந்து சண்டை போடுவான். ஆனா விஷயம் தெரிஞ்சிருச்சு, அக்கான நபி உண்மையான நபி, அவங்கள்ட்ட இருந்து ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு, அந்த விஷயம் உள்ளத்துல வந்துருச்சுனாக்கா அப்புறமே தைரியமா சண்டை போட முடியும். அப்புறம் வந்து தோற்று போக வேண்டியதுதான். அல்லாஹ் தஆலா இந்த சிச்சுவேஷன், இந்த அமைப்பை எனக்கு தந்திருக்கிறான், எந்த நபிக்கும் கொடுக்கிறார் ஒன்று. அதே போன்று மாலை கனிமத் என்று சொல்லக்கூடிய போருக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கனிமத்தான பொருளை
உண்பதற்கு எனக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி தந்திருக்கிறான். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் போருக்கு பிறகு கிடைச்சதுல நபிமார்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. மக்களுக்கு வேணா பங்கிட்டு கொடுக்கலாம், அல்லது கிடைச்சதை தூக்கி போட்டு எரிச்சிடணும். இப்படிதான் இருக்கு சில நபிமார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கனிமத்தான பொருளை, போருக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த பொருளை, எதிரிகள் விட்டு சென்ற அந்த பொருளை எடுத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பங்கிடுவதற்கும், போரில் கலந்து கொண்டவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பதற்கும், தானும் அனுபவிப்பதற்கும் அனுமதி பெற்றிருந்தார்கள். இது நபியை தவிர வேறு யாரும் இல்லை. அடுத்தபடியாக நாலாவதாக, பூமி முழுக்க எந்த இடத்திலும் சஜ்தா செய்வதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை, என்னுடைய உம்மத்துக்கு மட்டும்தான், இந்த உம்மத்துக்கு கொடுத்த சிறப்பு. பூமி முழுக்க இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம கடையில தொழுகிறோம், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா தொழுக கூடாது. அல்லாஹ் தஆலா எங்க தொழுதாலும் தொழுக கூடும். பள்ளிக்கு வந்து தொழுகிறது அதிக நன்மை, 27 மடங்கு நன்மை, அதனுடைய சிறப்பு வேற. ஆனா மற்ற இதர நன்மைகள் அல்லது நிர்பந்தமாக வெளியே தொழக்கூடிய தொழுகைகள், நாம் இருக்கக்கூடிய இடத்திலே தொழக்கூடிய தொழுகையில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாது. முந்தைய சமுதாயத்தினர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா அதை அங்கீகரிப்பான். எங்க தொழுதால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற இந்த விஷயமும் யாருக்கும் கொடுக்கிறார் என்று. அடுத்தபடியாக ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய மறுமையில் பரிந்துரைக்கக்கூடிய உரிமை எனக்கு மட்டும்தான் கிடைக்கின்றது. இது எந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா சிபாரிசு செய்யக்கூடிய உரிமை. அது நீண்ட பெரிய சம்பவம் ஹதீஸ்ல இடம் வருது. எல்லாம் தடிச்சு கொண்டு இருப்பாங்க, சூரிய பக்கத்துல வந்துடும், வேர்வையில் அப்படியே குடிச்சு கொண்டு போயிருப்பாங்க, வேர்வையில மூழ்கி கொண்டு இருப்பாங்க. நம்மளை காப்பாத்தினா போதும், எப்பயாவது கேள்வி கேட்டு நரகமா சொந்தமா அனுப்பி விட்டா போதும் அப்படின்னு துடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல யாருமே அல்லாட கேட்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டானே, லிமனில் முல்குல் யௌமலில்லாஹி வாஹிதில் கஹ்ஹார், இன்றைய தினத்தில் அடக்கி ஆளக்கூடியவன் என்னை தவிர வேறு யார் இருக்கின்றார்கள்? உலகத்துல மாலிக் சொல்லிட்டு இருந்திய அரசாட்சி நான் அதிபருக்கு சொல்லிட்டு இருந்திய, இப்போ உன்னுடைய அரசாட்சியெல்லாம் எங்க போச்சு? என்னை தவிர யாரு இருப்பார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப அல்லாஹ் எப்படி கம்பீரமா இருப்பான். அந்த டயத்துல யாரு போய் அவங்க பேச முடியும்? யாருக்கு தைரியம் இருக்கு? எல்லா நபிவாரும் நான் முடியாதுன்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் தருவார். அந்த பாக்கியத்தின் மூலமாக அந்த கேள்விகளுக்கும் தோன்றும். அதற்கு பிறகு ஈமான் கொண்ட மக்களுக்கு மட்டும், அதாவது ஷிர்க் வைக்காத ஈமான் கொண்ட மக்களுக்கு மட்டும் சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருக்கிறது. அந்த உலகத்துல நான் அதை பயன்படுத்தல, மறுமை காமிச்சு நான் அந்த பாக்கியத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முழு மனித சமுதாயத்திற்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படிங்கிற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை சொல்லியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக இந்த இறுதி சமுதாயத்தில் எந்த யூதராக இருந்தாலும் சரி, எந்த கிறிஸ்தவராக, இறுதி சமுதாயம் தான் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம். நம்மளுக்கு மத்தியில எந்த யூதராக இருந்தாலும் சரி, எந்த கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, என் மார்க்கத்தை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டு, இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னாக்க அவர்களுக்கு நரகம் என்பது உறுதியாகப்பட்டது. நரகத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுக்கு காரணம்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஓதி கொடுக்கல, எங்களுக்கு குரானை பற்றி தெரியாது, எங்களுக்கு அந்த விளக்கம் சொல்லலை, இஸ்லாத்தை பற்றி யாருமே சொல்லலை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. இந்த விஷயம் உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்கனக்காக நரகவாசிகளில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை பற்றியும் அவர்களுடைய தன்மையை பற்றியும் எல்லாவற்றையும் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டப்பட்டு விட்டது. அதற்கு பிறகும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தண்டனை அவர்களுக்கு தான், அவர்கள் தான் நரகவாதிகளாக ஆகுவார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்லுவதற்கு நடுவிலே இந்த விஷயத்தை சொல்லி எச்சரிக்கை செய்து காட்டுகிறார். அதற்கு பிறகு ஒமின் கௌமி மூசா உம்மத்தின் யஹ்தூன பில் ஹக்கி வ பிஹி யஹ்தூன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களில் உம்மத்தின் யஹ்தூன பில் ஹக்கி, ஹக்கை விளங்கக்கூடிய, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஹிதாயத்தை பெறக்கூடிய சில நல்ல மக்களும் இருக்கிறார். யூத கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. ஆனா எப்ப சத்தியம் வந்துச்சோ, எப்ப ஹக்கு வந்துருச்சோ, எப்ப உண்மை வந்துருச்சோ, அந்த ஹக்கை, உண்மையை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் அடிச்சாட்டிய காரணம் இல்லை.
அப்படின்னு அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய விஷயம் இன்றும் நமக்கு தெளிவாக விளக்கி காட்டப்படுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, சமீபத்தில் கூட பிரான்ஸ்ல 3000 பேர் ஒரே நேரத்துல கலிமத்து தௌஹீத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலிமாவை மொழிஞ்சிருக்கிறாங்க ஒரே நேரத்துல. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா தன்னுடைய தீனை பரப்புவதற்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அவன் அந்த தீனை பரப்புவான், இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக பரப்புவான். ஆனால் நாம் முஃமினாக வாழ்ந்து காட்ட வேண்டியதுதான் சொல்லுவது. நாம் மூமின் என்று சொல்லி பெயர் வைத்துக் கொண்டு, முஸ்லிம் என்று சொல்லி பெயர் வைத்துக் கொண்டு, இஸ்லாத்திற்கும் நமக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லாமல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் இழிவுபடுத்தப்படுவோம், கேவலப்படுத்தப்படுவோம், துன்புறுத்தப்படுவோம். ஆனால் நாம் முஃமினாக, உண்மையான முஃமினாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவது, இஸ்லாத்தை மேன்மைப்படுத்துவது, இஸ்லாத்தை உலகிற்கு பயங்கரமாக, அதாவது அறிவிப்பது, இஸ்லாத்தை உலகிற்கு பகிரங்கமாக அறிவிப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்பதை விளங்கி நாம் நமது வாழ்க்கையை நடத்துவோம். அல்லாஹ் தஆலா சரியான ஹக்கை விளங்கி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه.